வணக்கம். கதிர்மணி பார்வைகள் உங்களை வரவேற்கின்றது. இன்றைய தொகுப்புகளை வழங்குவது PF இன்பன். முக்கிய பார்வைகள். மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் அமரர் ஜவஹர்லால் நேரு அவர்களின் 60ஆம் ஆண்டு நினைவு தினம். தலைமை காமராஜர் தேசிய மன்றம் சார்பில் திரு அனந்தகிருஷ்ணன் தலைமையில் மாலை அணிவிப்பு. இந்திய திருநாட்டின் முதல் பிரதமரான மறைந்த அமரர் ஜவஹர்லால் அவர்களின் 60ஆம் ஆண்டு நினைவு தினம் நாடு முழுக்க அனுசரிக்கப்பட்டது. அந்த வகையில் தங்கவயல் தலைமை காமராஜர் தேசிய மன்றத்தார் திரு அனந்தகிருஷ்ணன் தலைமையில் ராபர்ட்சன் பேட்டையில் அமைந்துள்ள நேரு பூங்காவில் திரு மறைந்த நேருவின் முழு உருவ சிலைக்கு மாலை அணிவித்து அவருக்கு புகழாஞ்சலி நிகழ்த்தினார்கள். இந்த நிகழ்வில் திரு கிருஷ்ணமூர்த்தி, திருமுருகன், கருணாகரன், தாஸ் உட்பட மன்ற நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அவை உங்கள் பார்வைக்கு. இன்று நம்முடைய இந்திய நாட்டின் முதல் பிரதமர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய 60வது ஆண்டு நினைவு நாள் ஒட்டி நம்முடைய மன்றத்தின் சார்பாக நம்முடைய மன்ற தலைவர் சி கிருஷ்ணமூர்த்தி அவர்களும், செயலாளர் திருமுருகன் மற்றும் ஒரு செயலாளர் கருணாகரன் மற்றும் லட்சுமணன், தாஸ் இவர்களும் சேர்ந்து நம்முடைய மன்றத்தின் சார்பாக இன்று மறைந்த நேருஜி அவர்களுக்கு மாலை அணிவித்து மௌனம் செலுத்தி வருகின்றோம். இந்த நிகழ்ச்சியிலே சொல்ல வேண்டுமென்றால், அவர் இறந்து 60 ஆண்டுகள் ஆகிறது. இந்திய நாடு இன்று வல்லரசை நோக்கி போய்கொண்டிருக்கிறது என்றால் இதற்கு மூல காரணம் பண்டிட் ஜவஹர்லால் நேரு ஆவார். ஏனென்று சொன்னால், அவருடைய முதல் பிரதமரான பிறகுதான் இந்த இந்திய நாடே, இந்தியா நாம் சுதந்திரம் பெறும் நேரத்திலே ஒரு பின்னு தயாரிப்பதற்கு கூட நம் இந்தியாவிலே ஒரு தொழில்நுட்பம் இல்லை. அப்படி இருந்த இந்தியாவை இன்று ஏரோப்ளேன் தயாரிக்கும் நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்தியது யார் என்றால் அது காங்கிரஸ் கட்சியும், காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சியிலே இருந்த தலைவர்களும், நேரு போன்ற பெரும் தலைவர்களின் முயற்சியால் தான் இன்று இந்த இந்திய நாடு வல்லரசு நாடாக போவதற்கு பவுண்டேஷன் ஆக இருந்தவர்கள் இந்த நம்முடைய தலைவர்கள் தான் என்பதை இந்த நேரத்தில் நினைவுபடுத்துகின்றோம். பவுண்டேஷன்ஸ் நன்றாக இருந்தால்தான் மேலே என்ன வேணாலும் நம்ம அழகுபடுத்த முடியுமே தவிர, பவுண்டேஷன் வீக்கா இருந்து நீ மேலே என்ன பண்ணாலும் எதுவும் வேலைக்கு வராது. ஆனா இங்க நம்ம நாடு, இந்திய நாடு, பவுண்டேஷன் விஷயத்துல காங்கிரஸ்காரனுடைய முயற்சினால, அவர்கள் செய்த செயல்னால இன்னைக்கு இந்தியா எல்லா நாடுகளும் திரும்பி பார்க்கும் நிலைமைக்கு நாம் முன்னேறி இருக்கிறோம், முன்னேறி கொண்டுதான் இருக்கின்றோம் என்று என்னுடைய வார்த்தையை சொல்லிக்கொண்டு இத்துடன் நான் முடித்துக் கொள்கின்றேன். மற்றும் ಕಾಮರಾಜ್ ಮಂಡಲத்தினுடைய தலைவர் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்களை பேசும்படி 2 நிமிಷம். ಇವತ್ತು ದಿವಸ ನಾವು ಪಂಡಿತ್ ಜವಾಹರ್ಲಾಲ್ ನೆಹರು ಅವರ 60 ವರ್ಷದ ಜ್ಞಾಪಕ ಒಂದು ಉತ್ಸವ ಇವತ್ತು ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. ನಾವು ನಮಗೆ ಸ್ವಾತಂತ್ರ್ಯ ಬಂದಾಗ ಪ್ರಥಮ ಪ್ರಧಾನಮಂತ್ರಿ ಆದ ನೆಹರು ಅವರು, ಅವರ ಕಾಲದಲ್ಲಿ ಇಂಡಿಯಾ ಬಹಳ ಡೆವಲಪ್ಮೆಂಟ್ ಆಯಿತು. ಬಂದು ಇಂಡಸ್ಟ್ರಿ ಸೈಡ್ ಆಗಲಿ, ಅಗ್ರಿಕಲ್ಚರ್ ಸೈಡ್ ಆಗಲಿ, ಎಲೆಕ್ಟ್ರಾನಿಕ್ ಸೈಡ್ ಆಗಲಿ ಅಂದ್ರೆ ಆಗಿದ್ದು ಬಹಳ ಇಂಪ್ರೂವ್ ಆಗಿದೆ. ಅದೇ ಕಾರಣದಿಂದ ಇವತ್ತು ದೇಶ ಬಹಳ ಅಭಿವೃದ್ಧಿ ಆಗ್ತಾ ಇದೆ. ಬಂದ್ಬಿಟ್ಟು ಆವಾಗ ಬಹಳ ಬ್ರಿಟಿಷ್ ಕಾಲದಲ್ಲಿ ತೊಂದರೆ ಆಗಿದ್ದೆಲ್ಲ ಬಂದು ಸರಿ ಮಾಡಿ ಪ್ರಧಾನಮಂತ್ರಿ ಅವರು ಆಗಿದ್ದ ಜವಾಹರ್ಲಾಲ್ ನೆಹರು ಅವರು ನಮಗೆ ಕೊಡುಗೆ ಜಾಸ್ತಿ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಆ ಕಾಲದಲ್ಲಿ ಆಗಿದ್ದನ್ನು ನಾವು ಇವತ್ತು ಡೆವಲಪ್ ಆಗೋದಕ್ಕೆ ಕಾರಣ ಅಂದ್ರೆ ನಮ್ಮ ಪಂಡಿತ್ ನಾವು ಮರೆಯೋಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ. ಆ ಕಾಲದಲ್ಲಿ ಆಗಿದ್ದೆ HAL ಫ್ಯಾಕ್ಟ್ರಿ ಆಗಲಿ, BL ಫ್ಯಾಕ್ಟ್ರಿ ಆಗಲಿ, ITI ಫ್ಯಾಕ್ಟ್ರಿ ಆಗಲಿ, ಬಾಕ್ರಾನಂಗಲ್ ಆಗಲಿ, TB ಡ್ಯಾಮ್, ತುಂಗಭದ್ರಾ ಡ್ಯಾಮ್ ಎಲ್ಲ ಆ ಕಾಲದಲ್ಲಿ ಕಟ್ಟಿದ್ದೆ. ಇವತ್ತು ಎಷ್ಟೋ ಜನ ಕೋಟಾನು ಜನಗಳು ಅದರಿಂದ ಬದುಕ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಇಂಪ್ರೂವ್ ಆಗ್ತಾ ಇದೆ, ಎಲೆಕ್ಟ್ರಾನಿಕ್ ಉತ್ಪತ್ತಿ ಆಗುತ್ತದೆ. ಇದಕ್ಕೆಲ್ಲ ಕಾರಣ ಅಂದ್ರೆ ನಮ್ಮ ಜವಾಹರ್ಲಾಲ್ ನೆಹರು ಅವರುಗಳು. ಆವತ್ತಿನ ದಿವಸ ಅವರ ಅಮ್ಮ ಕಮಲಾ ನೆಹರು ಅವರು ಚಿಕ್ಕಾಗಿದ್ರು, ಕಾಯಿಲಾಗಿದ್ರು ಗಮನಿಸಿದ್ರೆ ಇಂಡಿಯಾಗೋಸ್ಕರ, ದೇಶಕ್ಕೋಸ್ಕರ ಹೋರಾಡಿದಂದ್ರೆ ಪ್ರಧಾನಮಂತ್ರಿ ಆಗೋದಕ್ಕೆ ನಮ್ಮ ಎಲ್ಲರ ಆಸೆ. ಕಾಂಗ್ರೆಸ್ ಪಾರ್ಟಿ ಒಂದು ಈ ಸ್ವಾತಂತ್ರ್ಯ ಬಹಳ ಹೋರಾಡಿದೆ. ಈ ಬರೋ ದಿನಗಳಲ್ಲಿ ಒಳ್ಳೆ ವಾತಾವರಣ ಇದೆ. ರಾಹುಲ್ ಗಾಂಧಿ ಅವರು ಒಂದು ಈ ದೇಶಕ್ಕೆ ಪ್ರಧಾನ ಆಗ್ಬೇಕಂತೂ ನಮ್ಮ ಎಲ್ಲರ ಇಚ್ಛೆ. ಅದೇ ಒಂದು ವಾತಾವರಣ ನೋಡಿದರೆ, ಈ ಎಲೆಕ್ಷನ್ ನೋಡಿದ್ರೆ
ಇಂಡಿಯಾ ಮೆಜಾರಿಟಿ ಬರೋವಂಗ ಒಂದು ವಾತಾವರಣ ಇದೆ. ವಾತಾವರಣ ಬಂದ ತಕ್ಷಣ ರಾಹುಲ್ ಗಾಂಧಿ ಅವರು ಪ್ರಧಾನಮಂತ್ರಿ ಆಗಬೇಕು ಅಂತ ನಮ್ಮ ಇಚ್ಛೆ. ಜೈ ಹಿಂದ್, ಜೈ கர்நாடகா. முன்னாள் பாரத பிரதமர் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய மறைந்தாலும் அவர் புகழ் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு உத்தம தலைவர் நம் நேரு மாமா அவர்கள். அவர் குழந்தைகளுக்கு எப்படி பிரியமானவரோ அதே போல் நாட்டு மக்களுக்கும் பிரியமானவர். பல தொழிற்சாலைகளையும் பல நதிகளை இணைக்கக்கூடிய டேம்களையும் கட்டி வழி தகுந்தவர் தான் நம்முடைய நேரு அவர்கள். அவருடைய இன்றைய 60வது ஆண்டு நினைவிடத்தை நம்முடைய தங்கவேல் தலைமை காவல் தேசம் மற்றும் காந்தி காவல் மற்றும் நேரு ஸ்டாச்சு கமிட்டி இது அனைவரும் சேர்ந்து இன்று இந்த தருணத்தில் அவர் இல்லை என்று சொன்னாலும் கூட 60 ஆண்டு காலம் அவர் இல்லை, நம்மோடு இருந்தாலும் கூட அவர் புகழ் ஓங்கி ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. வருகின்ற நாட்களில் இந்தியாவுக்கு ஒரு விடிவெள்ளியாக அவருடைய பேரப்பிள்ளை நம்முடைய இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பிரதம மந்திரி ஆனால் இந்தியாவுக்கு தாத்தா எப்படி சேர்ந்தாரோ அவருடைய பாட்டி எப்படி சேர்ந்தாரோ அந்த மாதிரி ஒன்றொன்றும் செய்வார் என்று சொல்லி அவர் மீது நம்பிக்கையும் நட்சத்திரம் வைத்துக் கொண்டிருக்கின்றோம். வெற்றி நமதாக இருக்க வேண்டும் என்று எண்ணி இந்த தருணத்தில் அவர் நினைவு நாளில் சபதமேற்று அவருடைய புகழ் ஓங்குக ஒலிக்குக என்று சொல்லி இந்த தருணத்தில் வாய்ப்பு கொடுத்த மன்றத்தின் சார்பாக அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. காலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். நாட்டினுடைய முன்னாள் பாரத பிரதமர், முதல் பிரதமர், இந்தியாவுக்கு விடிவெள்ளையாக திகழ்ந்து முன்னேற்ற பாதையை மிகவும் சீரும் சிறப்புமாக முன்னேற்ற பாதையை காட்டியவர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய 60ஆம் ஆண்டு நிகழ்ச்சியானது. இந்த துக்ககரமான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கு மன்றத்தினுடைய தலைவர் அண்ணன் ஆனந்தகிருஷ்ணன் அவர்களும் அதே போன்ற காந்தி காமராஜ் தேச மன்றத்தினுடைய தலைவர் அண்ணன் கிருஷ்ணமூர்த்தி அண்ணன் அவர்களே மற்றும் செயலாளர் அண்ணன் திருமுருகன் அவர்களே மற்றும் லக்ஷ்மண் அவர்களே மற்றும் தாஸ் அண்ணன் அவர்களே அனைவருக்கும்